வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் ஊழியர்கள் மீது அத்துமீறல், இறுதியில் நாடாளுமன்றில் மூவருக்கு நேர்ந்த கதி. சிஐடியிலிருந்து வெளியேறிய கோட்டபாய ராஜபக்ச. கழுதாவளை கடலில் கரையொதுங்கியுள்ள மர்ம பொருள். இன்று நள்ளிரவு முதல் 20% மின்கட்டணம் குறைப்பு. மலேக மக்களின் பிரச்சினைகள், பிரிட்டன் தூதுவருடன் மனோ பாரத் கலந்துரையாடல். நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். தமிழரசு கட்சிக்குள் குளறுபடி, பழிவாங்கப்பட்ட சிவமோகன். இம்ரான்கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. தொடர்வன விரிவான செய்திகள். பெண் நாடாளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 நாடாளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். குறித்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பாக பலகட்ட விசாரணைகளை நடத்திய பின்னர் 3 ஊழியர்களும் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மேன்முறையீட்டு முன்னாள் நீதிபதி குஷலா சரோஜனி வீரவர்தனவின் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதேரவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன 3 ஊழியர்களையும் பணிநீக்கம் செய்ய ஒப்புதல் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வாக்குமூலம் வாங்கியதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். கதிர்காமம் பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பின்பக்க வீதியால் அவர் திணைக்களத்திற்குள் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைக்காக முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இவ்வாறு சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவையும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கழுதாவளை கடற்கரையில் மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அதிகாலை வேளையில் கடற்கரைக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் இதனை அவதானித்ததாக குறிப்பிட்டுள்ளனர். தாம் இதுவரையில் அறிந்திராத மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாகவும் பின்னர் அதனை கரை சேர்த்துள்ளதாகவும் கடற்தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த மர்ம பொருள் இரும்பு உலோகத்தினால் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடியில் 12 LM என்னும் எழுத்துக்கள் காணப்படுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இப்பொருளின் மேற்பகுதியில் சிறியளவு வலைமுடிச்சு மற்றும் டயர்களும் காணப்படுகின்றன. நிலையில் இது பெரிய கப்பல்களின் ஒரு பாகமாக இருக்கலாம் என அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இவ்வாறு மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளமை தொடர்பில் கடற்படைக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சராசரியாக 20% மின் கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அதன் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் ஹெரத் தெரிவித்துள்ளார். வீட்டு பிரிவின் கீழ் 0 தொடக்கம் 30 வரையிலான அலகுகளுக்கான கட்டணம் ரூபாய் 6 இருந்ததை ரூபாய் 4 31 தொடக்கம் 60 வரையிலான அலகுகளுக்கான கட்டணம் ரூபாய் 9 ரூபாய் 10 குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதல் 6 மாதங்களுக்கு புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ ஃபேட்ரிக் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஆகியோருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பு இலங்கையின் சமூக பொருளாதார தேசத்தை கட்டியெழுப்பும் செயல் பட்டியல், இங்கிலாந்தின் வகிவாகம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் மலேக மக்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்கள், குறிப்பாக பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. எமது சமூகத்தின் மீட்சிக்கு பிரிட்டிஷ் அரசின் கடமையை நாங்கள் நல்லெண்ணத்துடன் நினைவூட்டினோம் என்று மனோ கணேசன் குறிப்பிட்டார்.
நில உரிமைகள், தேசிய நீரோட்டத்தில் ஒருங்கிணைப்பு மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவை விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இச்சந்திப்பில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் சர்வதேச விவகார மற்றும் தொடர்பாடல் உபதலைவர் பாரத் அருள்சாமியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். எதிர்வரும் பெரும்போக்கத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு வசதியாக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சிற்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இதன்போது நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளை புதுப்பிப்பதற்கு தேவையான முப்படைகளின் உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் பெரும்போக நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்பு களஞ்சிய சாலைகளின் புதுப்பித்தல் பணிகளை நிறைவுறுத்த தேவையான உதவிகளை வழங்கவும் அவற்றிற்கு தேவையான பாதுகாப்பை வழங்கவும் பாதுகாப்பு அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை தலைவர் மருத்துவர் சி. சிவமோகனை கட்சியிலிருந்து இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் ப. சத்தியலிங்கத்தால் சிவமோகனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் வவுனியாவில் குறிப்பிட்ட திகதி நடைபெற்ற எமது கட்சியின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக தாங்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டீர்கள் என்பதை இத்தால் அறிய தருகின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் 2024 காலப்பகுதியில் கட்சியின் வன்னி தேர்தல் தொகுதி வேட்பாளருக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை ஊடகங்களில் தெரிவித்து கட்சிக்கும் கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில் வெளிப்படையாக ஈடுபட்டதை கட்சி அறிந்துள்ளது. எனவே இச்செயற்பாட்டிற்காக உங்களிடம் விளக்கம் கோருவதோடு உங்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் நிறைவு பெறும் வரை தாங்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள் என அறிய தருகின்றேன். உங்கள் விளக்கத்தை இக்கடிதம் கிடைத்து ஒரு வார காலத்திற்குள் எனக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவிக்கு வரிசையாக 14 மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இம்ரான்கான் ஆட்சியில் இருந்தபோது மோசடி செய்யப்பட்ட பணத்திற்கு ஈடாக நிலத்தை லஞ்சமாக பெற்றதாக அவர் மற்றும் அவரின் மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டது. அத்துடன் சுமார் 200 வழக்குகளின் கீழ் கடந்த 2023 ஆண்டு கைது செய்யப்பட்டு இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் குறித்த நில மோசடி வழக்கிற்காக தற்போது இம்ரான்கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது மனைவி புஷ்ரா பேபிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.